பிரதான கூட்டணி கட்சி யாரு? தேமுதிகவா அல்லது ஓபிஎஸ் உடைய அகில இந்திய அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு கழகமா? இல்லை, காங்கிரஸ் தான். ராகுல் காந்தியும் விஜயும் அது பக்கம் ஒரு போயிட்டு இருக்கு. விஜய் அண்ட் காங்கிரஸ். ஸோ காங்கிரஸ் அண்ட் விஜய் சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருந்தால் ஆக்சுவலாக திமுகவுக்கு இன்னும் கொஞ்சம் சரிவு தான் ஏற்படும். ஏன்னா காங்கிரஸ் அண்ட் தாவேகாவுடைய கூட்டணி வலிமை கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஒரு டபுள் என்ஜின் சர்க்கார் வந்தாலே வேறு பல விஷயங்கள் நீங்கள் இன்னும் கொண்டு வரணும். 1 2 நான் ஒரு சின்ன கணிப்பு போட்டேன். 2 கோடி குடும்பங்கள், 8 கோடி நம்ம ஜனத்தொகை வந்து அது ஒருத்தர் ஆவரேஜ் வந்து 3.4 அரை கோடி ஆவரேஜ் 3.4 2 கோடி குடும்பங்கள். ஒவ்வொருத்தருக்கு 10,000 கோடி, 20,000 கோடி. பொன்முடி பாருங்க, ஒரு பொன்முடி அமைச்சர் பொன்முடிக்கு 1 வருஷம் கிளியராக நீங்கள் வந்து ஜெயிலில் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வயசாகிடுச்சு, ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் இப்படி இருக்கு, வெளியில் வருது, அப்புறம் பெயிலில் கொடு. அப்புறம் பரவாயில்ல, அவர் வந்து 2 வருஷமா இருந்ததுன்னு இது பண்ணிக்க முடியாது, எலெக்ஷனில் பங்கேற்க முடியாது, 1 வருஷம் தானே. அவர் ஜாலியாக சுற்றுறாரு, ஜாலியாக கேம்பெயினிங் பண்ணுறாரு. திருப்பி கூட மந்திரி அதிமுகவில் வேலை செய்யும்போது திமுக வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்து அது வந்து நிரூபிக்கப்பட்டு நான் திருப்பி கொடுத்துறேன் நான் யார்கிட்டையும் திருடிச்சு அப்புறம் நான் திருப்பி கொடுத்துருன்னு சொன்னா சரியா போயிருக்கேன். அரசியல் களத்துல பரபரப்பா இருக்க நிகழ்வுகளை உங்ககிட்ட கேள்வியா வைக்க போறோம். முதல் கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவர்கள் திமுகல இணைஞ்சிருக்காரு. ஜெயலலிதா கலைஞர் அவர்களுக்கு பிறகு 3 முறை முதல்வராக இருந்தவர் கூட இவர் இப்ப திமுகல போய் எதிர்கட்சியான திமுகல ஒரு முதல்வர் போய் இணைகிறது முதல் முறை. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இது வந்து ஒரு வரலாற்று காணாத ஒரு நிகழ்வு இன்னைக்கு நடந்தது. அதாவது 2 துருவங்கள் திமுக அதிமுக இருக்கு. இதுக்கு முன்னால செந்தில் பாலாஜி, சாத்தூரார், KKSSR போன்ற பலர், அனிதா ராதாகிருஷ்ணன் பலர் வந்து அதிமுக இருந்து திமுகக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு மதுரை மண்ணிற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். தாவிருக்காங்க. அதுக்கு முன்னால திமுக இருந்து அதிமுகவுக்கு தாவுவாங்க. பட் ஒரு சில வருடங்களாக அது இல்லாம இருந்துச்சு. நம்பர் 1. நம்பர் 2, இப்ப வந்து அரசியல் கடத்துல சிஸ்டர் பல கட்சிகள் இருக்கு, பல கழகங்கள் இருக்கு. நாங்க எல்லாம் நினைச்சோம் ஒருவேளை ஓபிஎஸ் அண்ணனுக்கு EPS அண்ணனும் அவங்க 2 பேருக்கு கொஞ்சம் பராஸ்பர ஒரு நல்ல ஒரு உணர்ச்சி இல்லை என்றால் வேற எவ்வளவோ பார்ட்டி இருக்கு. நான் நினைச்சேன் அவர் விஜய் சேருவாருன்னு, அல்லது காங்கிரஸ் சேருவாரு, அல்லது சரத்குமார் அண்ணன் பண்ண போல பாஜகவோட கூட இணைச்சு விட்டுருக்கலாம். இந்த 3 ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. ஏன் தெரியல, அவருடைய மனசு உள்ள யாருக்கும் தெரியாது. இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இல்ல சார். ஏன்னா இவங்க வந்து வெறும் ஒரு மினிஸ்டர் இல்ல, இவர் வந்து முதலமைச்சர். 3 முறை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். செல்வி ஜெயலலிதா அம்மாவுடைய நம்பிக்கைக்கு வந்து ஒரு கிடங்கா இருந்தார். அப்படிப்பட்ட மனிதன் திடீர்னு கொடுத்து போறாங்கன்னா ஒரே ஒரு பதில் தான் இருக்க முடியும். அவருக்கு வேற எந்த ஒரு பாதையும் சரியா தெரியல. அதனால அவரை வந்து யாரும் சேர்த்துக்கலன்னு நினைக்கிறீங்களா கூட்டணிக்கு? வேற வழி இல்லாம திமுகல போய் இணைஞ்சிருக்காரு அப்படின்னு கூட சொல்லப்படுது. கரெக்ட், நிறைய பேர் அப்படி சொன்னாங்க. பட் அவருக்கும் தாவேகாக்கும் என்ன எக்ஸாக்டா சம்பாஷணை நடைபெற்றுச்சு நமக்கு தெரியாது. அவருக்கும் காங்கிரஸ்க்கும் என்ன பேசினாங்க, என்ன பேச்சுவார்த்தைகள் நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. பர்சனலி அப்கோர்ஸ் அவருடைய அனுபவம் வந்து 30-40 வருஷம், இந்த 5-6 வருஷம். பட் அவருடைய பொசிஷன்ல இருந்திருந்தா நான் வந்து பாஜகவுடைய மெயின் ஸ்ட்ரீமோட இணைஞ்சு தாமரையிலேயே போராடி இருக்கலாம். அவருக்கு வந்து சரி ரெட்டை இலை கிடைக்கல, தாமரையிலேயே போராடலாம. ரெட்டை இலை தாமரை 2 மோதிர பார்ட்டிஸ் இருக்கும் பொழுது ஜம்ப் பண்ணும்போது என்ன ஆகுது, மக்கள் மனசுலே அரசியல்வாதிகள் எப்படிதான்ப்பா, சும்மா ஒரு நாள் இங்க கத்துவாங்க, ஒரு நாள் அங்க காத்துவாங்க. எஸ் வி சேகர் வந்து காத்து சொல்லுவாரு, நம்ம நினைக்கிறோம் திமுக ஜெயிக்கிறாங்க, அதிமுக ஜெயிக்கிறாங்க, அல்லது அதிமுக ஜெயிக்கிறாங்க திமுக தோக்குறாங்க. அப்படி இல்ல, திமுக அதிமுக எல்லா அரசியல்வாதியும் ஜெயிக்கிறாங்க, மக்கள் தோத்து போறாங்க. அப்படி ஒரு நம்பிக்கை வைக்கிறதுக்கு ஒரு சின்னமாக நம்ம சொன்னது செய்யறோம், செய்யறது சொல்றோம். ஒரு வீரர், ஒரு நாயகர், ஒரு தலைவர் இருந்தா எல்லாரும் அவங்க பின்னால போவாங்க. இங்க வந்து இது வெறும் பவர் கேம் தானே. வெறும் அந்த ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கோ 2 எம்எல்ஏ சீட் நமக்கு தெரியாது. ஒரு சீட்டுக்கோ 2 சீட்டுக்கோ கம்ப்ளீட்டா ஒரு ஐடியாலஜி, ஒரு கொள்கை சித்தாந்தத்தையே மாத்திட்டு அதிமுகனா அம்மா முக்கியம், ஹிந்துவிசம் முக்கியம், தெய்வம் முக்கியம், கோவில் முக்கியம், பெண்கள் முக்கியம்னு இருக்கும். அதாவது எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா அவங்களுடைய வழி வந்தது. டப்புனு அந்த பக்கம் போனது ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இதனால என்னுடைய வேல்யூ, எல்லாருடைய வேல்யூ கொஞ்சம் அடி வாங்கும். எப்போ ஒரு அரசியல்வாதி தாவி மத்த அரசியல் கட்சியினால ஆசையுடன் தழுவி ஏற்கப்படுகின்றானோ அப்ப எல்லோருடைய தரமும்
ஓரளவுக்கு கம்மியாகும் மக்களுடைய கண் பார்வையில. இன்னும் பாத்தீங்கன்னா இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி வந்து இன்னும் உறுதியாகல. நாளைக்கு திரும்ப கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து நடக்க இருக்கு. அது இது ஒரு பக்கம் இருக்கு. இந்த பக்கம் போயிட்டு முன்னாள் முதலமைச்சர் தேமுதிக போன்ற கட்சிகள் வந்து திமுக கூட கூட்டணி வைக்கிறாங்க. திமுக கூட்டணி பலம் பெறுது, என்டிஏ கூட்டணி வந்து பலம் இழந்துருச்சு அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு சார். இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? இதுல என்ன சொல்லுவேன்னா, திமுகவுடைய பிரதான கூட்டணி கட்சி யாரு? தேமுதிகவா அல்லது ஓபிஎஸ் உடைய அகில இந்திய அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு கழகமா? இல்ல, காங்கிரஸ் தான். காங்கிரஸ் தான். அவங்களுக்கு பிரதான கூட்டணி கட்சியாக இருக்கின்ற காங்கிரஸ்க்கும் இவங்களுக்கும் பேச்சுவார்த்தை இல்லாத அளவுக்கு ஒரு 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 துர் உணர்வு போயிட்டு இருக்கு, ஒரு கோபம், ஒரு காழ்ப்பு. அப்ப எப்படி அந்த கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கும், அந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்ல முடியும்? ரெண்டாவது, நம்ம எல்லாருக்கும் தெரியும், 2 பெரிய நடிகர்கள் மேல சந்திச்சுட்டு இருக்காங்க டெல்லியில. கமல்ஹாசன் இல்லைங்க, ராகுல் காந்தியும் விஜயும். அது பக்கம் ஒரு மேல போயிட்டு இருக்கு, விஜய் அண்ட் காங்கிரஸ். ஸோ காங்கிரஸ் அண்ட் விஜய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருந்தால் ஆக்சுவலா திமுகவுக்கு இன்னும் கொஞ்சம் சரிவுதான் ஏற்படும். ஏன்னா காங்கிரஸ் அண்ட் தாவேகாவுடைய கூட்டணி வலிமை கொஞ்சம் அதிகமா இருக்கும். இந்த கூட்டணி நிச்சயமா கம்மியாகும். சோ என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறம் தான் சொல்ல முடியும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இன்னும் தேர்தலை அறிவிக்கல. அப்படி இருக்கும்போது பல்வேறு அறிவிப்புகளை வந்து தேர்தல் வாக்குறுதியா கொடுத்துட்டு இருக்காரு. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா குடும்பத்துக்கு 10,000 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எந்த வகையில சாத்தியம் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல பிஜேபி வந்து மத்தியில ஆட்சியில இருக்காங்க, அவங்க வந்து கண்டிப்பா நமக்கு செய்வாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில எடப்பாடி அவர்கள் இந்த வாக்குறுதியை கொடுத்திருக்காருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? வெரி குட் கொஸ்டின். 2 தரப்புல இதை பார்க்க. ஒரு தரப்புல எங்க கொடுக்க போறாங்க? 5,000க்கு நீங்க கத்துறீங்க, நீங்க 10,000 கொடுக்க போறீங்க. இல்ல, ஒரு டபுள் என்ஜின் சர்க்கார் வந்தாலே வேறு பல விஷயங்கள் இங்க உள்ள கொண்டு வர முடியும். 1. 2, நான் வந்து ஒரு சின்ன கணிப்பு போட்டேன். 2 கோடி குடும்பங்கள், 8 கோடி நம்ம ஜனத்தொகையில் வந்து அது ஒருத்தர் ஆவரேஜ் வந்து 3.4, 3.5 அரை குழந்தை ஆவரேஜ் 3.5 to 4னா 2 கோடி குடும்பங்கள். ஒவ்வொருத்தருக்கும் 10,000 போட்டுருக்கு. 20,000 கோடி. எங்க இருந்து 20,000 கோடி கொடுக்க போறாங்க? அது ஒரு பயங்கரமான சம்மா இல்ல. ஏன்னா ஒவ்வொரு வருடத்துடைய பட்ஜெட் பாத்தீங்கன்னா 3-4 லட்சம் கோடி ரூபாய். அதுல வந்து இது பாத்தீங்கன்னா 4% மேக்சிமம் 5% வரலாம், 4% to 5%. ஒரு வருடத்துடைய 4 ஒரு 5% பட்ஜெட் மட்டும் ஒரு ஒதுக்கீடு பண்ணி இவங்களுக்கு கொடுத்தா இது எப்படி சாத்தியமாகும்னா, ஒரே வருடம் பண்ணலாம். அவரும் ஒரு வாட்டி தான் சொல்லியிருக்காரு. நிச்சயமா இபிஎஸ் அண்ணன் வந்து பல பொருளாதார நிபுணர்கள் கிட்ட பேசியிருப்பாங்க. அதாவது பீப்புள் லைக் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். ஒரு முறை பண்ணலாம். 5 வருஷம் கொடுத்து வச்சிங்களேன், கதை கந்தாயிடும். அது வந்து 100,000 1 லட்சம் கோடி ஆயிடும். சிக்னிஃபிகன்ட் பார்ட் ஆஃப் த பட்ஜெட் ஆகும். ஆனால் ஒரே ஒரு வாட்டி இப்போ 5% வச்சுங்களேன், 5 வருஷம். அப்போ சராசரி 1-1.25% நம்மளுக்கு கம்மியாகும். சரி, அதை எப்படி நம்ம எடுப்போம்? 1, ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணும். எப்படி? இன்னும் 10, இன்னும் ஒரு 100,000 டாஸ்மாக் கட்டுன்னு சொல்லுவா? இல்ல. நான் வந்து சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தேன். ஒரு கே நேருன்னு ஒரு அமைச்சர் இருக்காரு, அவருடைய அந்த நீர் வழங்குதல் வாரியம், அதுல அவருடைய சகோதரன் மணிவண்ணன் இருக்காரு. அவருடைய 2, 3, 4, 5 செக்ரட்டரியில ஒரு செக்ரட்டரியோட 6 மாசம் கணக்கு மட்டும் இங்கிருந்து வெளிநாட்டுக்கு அனுப்பப்பட்ட காசு ரொம்ப தெளிவா ஆவணங்கள் அத்தனையும் மாரிதாஸ் கொடுத்திருக்காரு. அது வந்து 2,300 கோடி. ஒரு அமைச்சர் 6 மாதம், ஒரு செக்ரட்டரி. இது மாதிரி எவ்வளவு செக்ரட்டரி, எவ்வளவு டெண்டர், எவ்வளவு தெரியாது. 2,500 கோடினா அப்ப நினைச்சு பாருங்க. 18 மினிஸ்டர்ஸ் சென்ட்ரலா இருக்கிற மெயின் மையமா இருக்கிற 18 மினிஸ்டர்ஸ், குறைஞ்சபட்சம் 1,000 2,000 கோடினா அதே 18,000 20,000 கோடி ஆயிடுது. அதைதான் சார் நான் அடுத்த கொஸ்டினா கூட வச்சிருந்தேன். இன்பதுரை அவர்கள் வந்து அதிமுக எம்பி இன்பதுரை வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஊழல் வந்து நிரூபிக்கப்பட்டுருச்சு, இந்த மாதிரி ஆதாரங்களுடன் ஒப்படைக்கும். ஆனா இப்ப வரைக்கும் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படல. கோர்ட்லயும் சொல்லிட்டாங்க, நீங்க வந்து வழக்கு பதிவு செஞ்சு உங்களோட இணையத்துல பதிவிடுங்க அப்படின்ற ஒரு உத்தரவையும் கோர்ட் கொடுத்துடுச்சு. ஆனா இப்ப வரைக்கும் பதிவு செய்யப்படல. இன்னும் செய்யல அப்படின்னா நாங்க சிபிஐ விசாரணை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்பதுரை அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. இது திமுக அரசு வந்து அமைச்சர்களை வந்து காப்பாற்றுதா? நிச்சயமா. நீங்க பொன்முடி பாருங்களேன், ஒரு பொன்முடி அமைச்சர், பொன்முடிக்கு 1 வருஷம் கிளியரா நீங்க வந்து ஜெயில இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வயசாயிடுச்சு, அவர் மெடிக்கல் ரிப்போர்ட் இப்படி இருக்கு, வெளியில விடு, அப்புறம் பெயில கொடு, அப்புறம் பரவாயில்ல, அவர் வந்து 2 வருஷமா இருந்தா தானே இது பண்ணிக்க முடியாது, எலெக்ஷன்ல பங்கேற்க முடியாது, 1 வருஷம் தானே. அவர் ஜாலியா சுத்துறாரு, ஜாலியா கேம்பெயினிங் பண்றாரு, திருப்பி கூட மந்திரி ஆவார். அப்ப நான் கேட்கிறேன், ரோட்ல போறோம் பாருங்க பசங்க, நம்ம பேசுறோம், நம்ம சமூக ஆர்வலர்களே இந்தியா அப்படி ஆகணும்டா, நம்ம பசங்களாம் பெருசாகணும். அவன் என்ன தெரியும் திருப்பி, சார் வாங்க சார், நீங்க தான் வந்து கரப்ஷன்லாம் பண்ணக்கூடாது, ஊழல் லஞ்சம்லாம் வேணாங்க, பாருங்க அவர் ஜாமன் இருக்காரு, ஒன்றும் ஆகலை அவருக்கு. அமைச்சரே திருப்பி வந்துட்டு பெயில ஜாலியாக சுற்றிட்டு இருக்காரு. அது வாய்தான்னு 30 வருஷம் வாங்குவாங்க. ஐயாவுக்கு வந்து வயசு 73 74. ஸோ
திருப்பி அவர் உள்ள போக போகுது. அப்ப என்ன ஆகுது? இன்எஃபெக்டிவ் பனிஷ். ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு குற்றத்துக்கு சரியான ஒரு தண்டனை இருந்தால் அது வந்து குடிமக்களால் பார்க்கப்பட்டுச்சுன்னா பயப்படுவாங்க. இப்போ நம்ம பண்றதெல்லாம் அவுத்து விட்டா என்ன வேணா பண்ணுங்கப்பா, தேவைப்பட்டா உள்ள போயிட்டு வருவாங்கப்பா. பட் கம் பேக் டு யுவர் 20,000 crore. நிச்சயமா அடுத்த வர்ற அரசாங்கத்துல அவர் சொல்ற போல நமது அருமை அண்ணன் EPS ஜெயிச்சுட்டு வந்தாருன்னா வெளியில போகாம கேர்ஃபுல்லா பார்த்தா நிச்சயமா அந்த 10,000 ரூபாய் 2 கோடி குடும்பங்களுக்கு கொடுப்பது கணக்கு மூலமாகவும் பொருளாதாரம் மூலமாகவும் சாத்தியம். செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, குஜராத்தில் இருந்து வந்தாலும் சரி, சேலத்துல இருந்து வந்தாலும் சரி, பருப்பு வேகாது அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். முதல் அடி வந்து நம்ம அடியா தான் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு. அவர் யார் பேசுறது? கேஷ் ஃபார் ஜாப்ஸ்னு திமுகல வேலை செய்யும் போது, அதிமுகல வேலை செய்யும் போது திமுக வந்து கடுமையா விமர்சனம் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்து அது வந்து நிரூபிக்கப்பட்டு நான் திருப்பி கொடுத்துறேன் நான் யார்கிட்டயும் திருடிட்டு அப்புறம் நான் திருப்பி கொடுத்துட்டேன்னு சொன்னா சரியா போயிடுமா? அப்படி பண்ணவர் ஒரு டாஸ்மாக்ல அந்த அளவுக்கு நம்ம விஜய் சொன்ன மாதிரி பாட்டிலுக்கு 10 ரூபாய் சொன்னவர் வந்து சொல்றாரு. 2K கிட்ஸ்க்குலாம் 10 ரூபாய் பாலாஜினா தான் சார் தெரியும். அப்படியா? 10 ரூபாய் பாலாஜி சொல்றாரு. சேலத்துல வந்தாலும் என்ன மாதிரி லீடர்ஸ் நீங்க பத்தி பேசிட்டு இருக்கீங்க? மோடிஜி வந்து இஸ்ரேலுக்கான அவ்வளவான அப்படியே க்ளோஸ் கும்பல், அப்படி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளதான் யோசிப்பாங்க. அவங்களே அந்த ஆர்டர் ஆஃப் த நெசட்னு இஸ்ரேல் வந்து மோடிஜிக்கு இஸ்ரேலோட பிக்கெஸ்ட் அவார்டு கொடுத்துருக்காரு. உலகத்தால போற்றப்பட்டவர். 30, 40, 50, 60 நாடுகள் இவர் போனா அவர் வந்து ஒரு கடவுள் மாதிரி பாக்குறாங்க. ஒரு நாடுக்கு போய் ஒரு செந்தில் பாலாஜி போய் நிக்க சொல்லுங்க, அவர் வந்து எப்படி பாக்குறாங்கன்னு பார்க்கலாம். அதாவது சூரியனும் நாய் மாதிரி தான், கம்பேரே பண்ண முடியாது, அப்போ ஒப்பிடவே முடியாது. அந்த அளவுல ஒரு உயரத்துல இருக்காரு. சும்மா அவர் இழுத்து போட்டுட்டு அவர் வந்தாலும் ஒன்றாகாது, அவர் வந்து ஒன்று மோதி இழுத்து போடுறதுக்கு இவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு வக்கும் இல்லை, எந்த ஒரு திராணியும் இல்லை, எந்த ஒரு தகுதியும் இல்லை. எடப்பாடி எடுத்துக்கணும். எடப்பாடி வந்து 5 வருடம் நல்ல ஒரு அம்மா தொடங்கி வைத்த பல திட்டங்களை வந்து நேர்த்தியாக அந்த 5 வருட காலகட்டத்தில் நல்லா இழுத்து கொண்டு வந்தார். யார் அதெல்லாம் நிப்பாட்டினது? திமுக. 14லேருந்து 21 வரைக்கும் பண்ணிட்டு இருந்த மடிக்கணினி 11ல் ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா. 11லேருந்து 21 10 வருடம் 56 லட்சம் மடிக்கணினிகள் கொடுத்து 21 காசு இல்லைன்னு சொல்லி நமது செந்தில் பாலாஜி உடைய திமுக தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 4-5 வருஷம் சும்மா இருந்துட்டு 3 மாசம் இருக்கு தேர்தலுக்கு வந்துட்டு நாங்கள் உங்கள் எல்லாருக்கும் மடிக்கணினிகள் உலகம் உங்கள் மடியில் சொல்லி நீங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். எவ்வளோ? 20 லட்சம் பேர். எப்படிங்க 20 லட்சம் நீங்கள் 2 மாதம் 3 மாதத்துக்கு கொடுப்பீங்க? அந்த விநியோகத்துக்கு ஒரு கணிப்பு இருக்கு. தேர்ஸ் அ மேத்தமேட்டிக்ஸ் டு டிஸ்ட்ரிபியூஷன். நீங்கள் வந்து அதிமுகவுடைய விநியோகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையாக வேலை செஞ்சால் கூட 5லேருந்து 6 லட்சம் ஒரு மடிக்கணினிகள் ஒரு வருஷத்துக்கு கொடுக்க முடியும். இவங்க 3 மாசத்துல 20 லட்சம் கொடுக்க போறாங்க. யார்கிட்ட புருடா விடுறாங்க? நீங்க என்ன பண்றீங்க? நீங்க தான் சேலம் வந்தாலும் டெல்லி வந்தாலும் சொல்றீங்க. டெல்லி வந்தது எல்லாமே நீங்க டெல்லிக்கு தெரியாத ஒரே விஷயம், நான் உங்களை வந்து கடுமையாக விமர்சிப்பேன், ஸ்டிக்கர் போட தெரியாது. அது வந்து செந்தில் பாலாஜி ஒரு குரூப் நல்லா ஸ்டிக்கர் போட்டி அமுத்திட்டு டெல்லியும் சேலமையும் அவங்க சொல்றதுக்கு எந்த தகுதியும் இல்லை.